Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் உள்ள முதலையை பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கொள்ளிடம் ஆற்றங்கரையோரம் மேய்ச்சலுக்கு செல்லும் ஆடுகளை முதலை வேட்டையாடுவதால் அப்பகுதிக்கு செல்ல பொதுமக்கள் அஞ்சி வருகின்றனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 2 வருஷமா கிட்டத்தட்ட முதல்ல இருந்துட்டு இருக்கு. ஆனா சொல்றாங்க அதில் எந்த நடவடிக்கையும் எடுத்து அந்த பிடிச்சி கொடுக்கல. நாங்கள் இப்போவும் அந்த தண்ணியில் இறங்கி தான் வரோம் பயந்துட்டு. இதை விட 10 ஆட்டுக்குட்டி போல பிடிச்சி சாப்பிட்டுருக்கு. முதல்ல ஒருத்தவங்களை கையை பிடிச்சி கவி பிழுத்துருக்கு. அதனால இந்த முதலை பிடிச்சி அப்புறப்படுத்துறதுக்கு அதிகாரிகள் முடிவெடுக்கணும். மயிலாடுதுறை மாவட்டம் வேட்டங்குடி பகுதியில் காந்தி ஜெயந்தி அன்று கள்ளசந்தையில் மது விற்கப்பட்டது வீடியோவாக வெளியானது. சேகர் என்பவரின் வீட்டிற்கு வந்து மது பிரியர்கள் மது பாட்டில்களை வாங்கிச் செல்வது வீடியோவாக வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மதுக்கடைகளை படிப்படியாக குறைப்போம் என வாயால் வடைசுடும் ஸ்டாலின் ஆட்சியில் காந்தி ஜெயந்தி தினத்தில் கூட கள்ளசந்தை மது விற்பனை கொடிகட்டி பறப்பதால் அது சார்ந்த குற்ற சம்பவங்களும் குறைவின்றி அரங்கேறுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே எதிரே வந்த லாரி இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் அதில் பயணித்த 2 பேர் உயிரிழந்தனர். வடக்கு செவல் கிராமத்தில் நிகழ்ந்த இந்த விபத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த பெத்துராஜ், மாரிலிங்கம் ஆகியோர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த மாரிமுத்து விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.